இலையில சோத்த தவிர வேற எதுவுமே இல்லடா. இத மட்டும் ஏன்டா வச்சீங்க? அண்ணே யார் சொன்னா? உங்களுக்கு தான் மட்டன் குழம்பு இருக்கே. மாமா கொஞ்சம் குடுங்களேன். மட்டன் குழம்பு. இரு ஆச்சரியப்படாத. மட்டனே இல்லாத குழம்புக்கு பேரு மட்டன் குழம்பு. அது மட்டமான குழம்பு. யோ டைமிங்க நிலம முடியாம மட்டனை பூரா அவங்க வச்சுக்கிட்டு நமக்கு குழம்பு ஊத்திருக்காங்க. இங்க பாருங்கடா, வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? சரி அழாத. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன் குள்ளா என்ன திங்க போற? வா நம்ம வெளிநடப்பு பண்ணுவோம். போலாம், நாங்க போறோம். உட்காருங்க. எதுக்கு ஏன் இப்படி கோச்சிட்டு போறீங்க? அண்ணே உங்களுக்கு தான் இந்த சிக்கன் முட்டையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். மாமா அது தெரியாம எல்லாம் எனக்கு எடுத்து வச்சிட்டாங்க. நான் இவ்ளோலாம் சாப்பிட மாட்டேனே. இந்தாங்க. ஆமா நானும் இவ்ளோலாம் சாப்பிட மாட்டேன். அப்ப எனக்கு அண்ணா இத பாஸ் மச்சான் உனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மாப்ள, தூக்கி போட்டு கேட்ச் பண்ணிக்கிறேன். என்னடா வாங்கிட்ட? சரி கொடுங்க. இந்த பீஸ் அவ எடுத்துக்கிட்டா, லெக் பீஸ் எனக்கு ஒண்ணு கொடுங்க. நாங்க முட்டையா தர்றாங்களே, லெக் தர வாங்கி கொடுங்க. நீங்க சாப்பிடுங்க. சரி ஏதோ நீங்களாம் வற்புறுத்துறீங்களேன்றனால நாங்க வெளிநடப்பு பண்ணாம சாப்பிடுறோம். சரியா? எல்லாரும் சாப்பிடுங்க. சரி இங்க யாரோ 2 பேர் வெளிய நடப்பு பண்ண போறதா சொன்னாங்க. அந்த மனசெல்லாம் எப்போ செத்து போயிட்டாங்க. டேய் ரோட்ல போறவங்க என்னடா கண்டத பேசிட்டு போறீங்க? யார் அவ? டேய் சொல்றா. சாப்பிடுறா. சரிடா. பொறுமையா சாப்பிடுறா. ராசாத்தி சமையல் பிரமாதம். அண்ணே தங்கச்சியை நீங்க எப்படி விட்டு கொடுப்பீங்க? நல்லா இல்லனாலும் நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவீங்க. சாச்சா என்ன ராசாத்தி, உண்மையிலே சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அடிப்பட்ட கைய வச்சுக்கின்னு இப்படி சமைச்சிருக்கீங்கன்னா பெரிய விஷயம். மிஸ்டர் செம்ம சாப்பாடு, நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்ப மட்டும் நான் வாய ஆன்னு திறந்தேன்னு வைங்கள, தொண்டையில இருக்கிற சாப்பாட காக்கா கொத்தி கொத்தி சாப்பிட்றான். பாத்ரா காக்கா வாய் உள்ள போய் உட்காந்துற போது. வாய முடுறா. அவன் அப்படித்தான். நான் ஊருக்கு போறதுக்குள்ள என் சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு தங்கத்திலேயோ இல்ல வெள்ளியிலேயோ ஒரு வளையல வாங்கி இந்த சமைச்ச கைக்கு போட்டு விட்டு தான் போவேன். ஆனா என்ன கை சைஸ் தான் பெருசு, இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி வளையல் கிடைக்குதான்னு தெரியல. ஓகே டின்னர் முடிஞ்சிருச்சு. அப்படியே இந்த ஓரமா இந்த பாய் எடுத்து போட்டு அப்படியே மல்லாந்திர வேண்டியதுதான். குள்ளபுதம் அப்படியே எங்களுக்கும் ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடு. பெட்ஷீட்டா? உங்களுக்கு எதுக்கு? நாங்களும் இங்கே அப்படியே பெட்ஷீட் வச்சு படுத்துறோம். நல்ல கதையா இருக்கு. போங்க போய் ரூம்ல படுத்து தூங்குங்க. போங்க. இல்ல பரவாயில்ல, ரூம்ல எதுக்குங்க, நாங்களும் இங்கேயே படுத்துக்கிறோம். ஆமா அண்ணே சொன்னா கேளுங்க, ரூம்ல போய் படுங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த வசதி ரொம்ப கம்மியா இருக்கேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதோ பாருங்க, நாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கோம். கம்ஃபர்டபுளா? எனக்கு தெரியாத உங்க கம்ஃபர்டபுள் என்னன்னு. எங்களுக்காக நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. போங்க போய் ரூம்ல படுங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு தான் சங்கடமா இருக்கும். போங்க. இது அத கொடுங்க. போலாமா? குட் நைட் நே. குட் நைட் சத்யா. குட் நைட். குட் நைட்ங்க. குட் நைட். குட் நைட். அமுல் பேபி, இங்க ரூம் தான் இருக்கும். பெட் கிட்டெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? அதெல்லாம் தெரியுங்க. காலையில இந்த ரூமை பார்த்துட்டேன். ஆனா கீழே பார்த்தா உனக்கு தூக்கம் வராதே, அதுவும் புது இடம் வேற. என்ன பண்ண போற? அது ஆக்சுவலி பந்தரத்துல வசதி எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவங்க நமக்கு இவ்வளவு தூரம் பண்றதே பெரிய விஷயம். அவங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நம்ம எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். சத்ரியா அமுல் பேபி.
ரவுடி பேபி, நான் முதல்ல வந்து பார்த்தப்போ இந்த ரூம்ல எதுவுமே இல்லையே. இது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா, எதுக்குண்ணே இதெல்லாம் வாங்குனீங்க? இல்லம்மா, நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்டில் எல்லாம் படுத்தது கிடையாது. அப்பேற்பட்ட எங்களை உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க பெட்ல படுக்க வச்சீங்க. நீங்க பெட்ல சொகுசா இருந்தவங்க உங்களை போய் தரையில படுக்க வச்சா நல்லாவா இருக்கும்? அதனாலதான். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெட் இல்லைன்னா என்ன, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தரையில் படுத்துக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏங்க, இதுக்கெல்லாம் எதுக்குங்க சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எப்படியும் அதெல்லாம் நாங்க வாங்கணும்னு நினைச்சதுதான். அது நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கும் நேர காலம் வரணும்ல. இதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, படுத்து தூங்குங்க. குட் நைட். ஏங்க என்னங்க? இல்ல, கட்டில உட்காந்துருக்கீங்க. அப்புறம் படுக்க சொல்றியா? உனக்கு தூக்கம் வந்துச்சா? சரி இரு. அது இல்லைங்க, உங்களுக்கு தான் கீழே படுத்த தூக்கம் வரும்ல, அதனால நீங்க கீழே படுத்துக்கோங்க, நான் மேல படுத்துக்கிறேன். ஓகே? ஐயோ, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிச்சா? ஹலோ, என்ன? இல்ல, நம்ம வீட்ல நம்ம 2 பேரும் கட்டில தானே படுப்போம். அது நம்ம வீட்ல இருக்கிறது பெரிய கட்டிலுங்க, அதனால ஈஸியா படுத்துக்கலாம். ஆனா இது சின்ன கட்டில்ல, இதுல நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா. யாரு? நான் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன். கற்பாம்பூச்சி இருக்குதுன்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சது யாருப்பா? ஏங்க, இத பாருங்க, நான் பொய் சொன்ன மட்டும் சொல்லாதீங்க. அன்னைக்கு உண்மையில கற்பாம்பூச்சி இருந்துச்சு தெரியுமா? கற்பாம்பூச்சி இருந்துச்சுன்னு சொல்றல, அப்ப அந்த கற்பாம்பூச்சி நீ காட்டி இருக்கணும்ல. அத நான் தேடினேனே, ஓடிடுச்சு. சரி விடுங்க, இப்ப என்ன, நீ கட்டில படுக்கணும் அவ்வளவுதானே? சரி, நீ கட்டிலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். நீ கீழே பத்தா உனக்கு தூக்கம் வராதே அமல் பேபி, நீ யோசிச்சுதான் சொல்றியா? ஹலோ, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், தெரியுமா? சில்லி கேர்ள், நம்மளை பத்தி தெரியாம பேசுறது. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சுத்த வேஸ்ட். என்ன சொன்னீங்க? சத்யா, சரி, 2 பேரும் பால் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓஹோ, ஒருத்தர் கட்டில்ல ஒருத்தர் கீழையா? ஆனே, அப்புறம் பாலை ஃபுல்லா குடிச்சிடாதீங்க, கொஞ்சம் மிச்சம் வச்சு அப்படியே ஓரமா வச்சிருங்க. ஏங்க, அது ஏதாவது இந்த ஊரோட ஐதீகமா? நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ராஜன் பாட்டுக்கு வந்து பாலை குடிச்சிட்டு போயிடுவான். ராஜனா? ராஜனா? ராஜன் யாரு? ஆமா, அவர் எதுக்கு நாங்க தூங்குறப்போ எங்க ரூம்குள்ள வரணும்? ஆக்சுவலி இது சரியா வராதுங்க. வேணா நீங்க ஒன்று செய்யுங்க, அவருக்கு வேணா இந்த ரூமை கொடுத்துருங்க, நாங்க வேணா வெளியில படுத்துக்கிறோம். என்னங்க, ஓகே தானே? ராஜன் ஆள் இல்லைண்ணே. ஓ, சின்ன பையனா? அது இல்லைண்ணே. ஓ, ஏதாவது குட்டி குழந்தையா? இல்லைண்ணே, நாகராஜன். பாம்பா? பயப்படாதீங்க, ஒன்னும் செய்ய மாட்டான். நீங்க கட்டில்ல தானே படுக்க போறீங்க. கீழே படுத்திருந்தாதான் மேல ஏறி போவான். மேல ஏறி போவானா? ஆமா, இதான் அவனுக்கு போற வழி வர வழி. போற வழி வர வழியா? ஆமா, இந்த பாயை ஏன் இங்க வச்சிருக்கீங்க? அது
பாய் இங்க இருந்துச்சுல, ஆ. அதை எடுத்து விரிச்சா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக விரிச்சு போட்டேன். அது இப்ப நான் எடுத்துறேன். ஐயோ அண்ணே, காலையே விழுறீங்க. கால்ல விழலமா, நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா நான் பாயை சுற்றி எடுத்துருவேன். சரி சரி, நீங்க தூங்குங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். அது இந்த ராஜன் சொன்னீங்கல்ல, ஆமா. அவரு எத்தனை மணிக்கு வருவாரு, எத்தனை மணிக்கு போவாரு? டைம் எல்லாம் கிடையாதுன்னு, முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வருவாரு, அப்பப்போ போவாரு. அப்பப்போ வந்து அப்பப்போ போவாரா? பிரபு, தப்பி தவறி குறுக்கில படுத்துற கூடாதுரா. என்னென்ன, எதுவும் பயந்துட்டீங்களா? பயமா எனக்கா? என்னங்க நீங்க என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது? நான் பாம்பு லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சு ரைட் ஹேண்ட்ல பொழைச்சு போன்னு விடுறவன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ரீடெலிகாஸ்ட்ல நீங்க பார்க்கல? பார்த்து இருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு என் டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்னங்க சிஸ்டர், போங்க, நம்பிக்கை எல்லாம் இவங்க கிட்ட கேட்டு பாருங்க, கரெக்டா சொல்லுவாங்க. ஆமாமா, கற்பாம்பூச்சிய பார்த்தாலே ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். கற்பாம்பூச்சிய பார்த்தாலே நான் ரொம்ப பயப்படுவேன். ஓ, சார் தான் வந்து அத சூன்னு சொல்லி தைரியமா வரட்டி விடுவாரு. அப்படியாண்ணே? எஸ். சரி சரி, லேட் ஆயிடுச்சு, 2 பேரும் தூங்குங்க. குட் நைட். குட் நைட். இனிமே எங்க குட் நைட். ஏங்க கொஞ்சம் தள்ளி படுங்க. எதுக்கு? இல்ல, இப்ப நீங்க தள்ளி படுத்தீங்கன்னா நான் அப்படியே இங்க படுத்துப்பேன்ல, அதுக்குதான். நீதான் கீழே படுகிறன்னு சொன்னா? சொன்னேன், ஆனா இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டேன். முடிவை மாத்தினியா? நீதான் ஒரு வாட்டி முடிவு பண்ணா உன் பேச்ச நீயே கேட்க மாட்டிய. ஆமா, இப்ப என் முடிவை மாத்திட்டல, இப்ப என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதான் இங்க படுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க என்னமோ ஏதோ பேசஞ்சர் ட்ரெயின் வந்துட்டு போற மாதிரி நாகராஜன் வந்துட்டு போவான்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு மேல என்ன எப்படி கீழே படுக்க சொல்றீங்க? எவ்வளவு பயம் இருக்கு தெரியுமா? பயத்துல பாதி உயிர் போன மாதிரியே இருக்குங்க. தள்ளி படுங்க ப்ளீஸ். இருக்கட்டும், சிரிங்க சிரிங்க. நீங்க சிரிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க இப்ப சிரிக்கிறீங்கன்றதுக்காக நான் கீழே படுத்தா அப்புறம் நாளைக்கு காலையில எல்லாம் தலையை சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. அதுக்கு இந்த சிரிப்பை நான் சகிச்சுக்கிறேன். எல்லாம் இந்த நாகராஜனால. கொஞ்சம் தள்ளிதான் படுங்களேன். ஏன் இப்படி பண்றீங்க? அதோ திறந்திருக்கு. நாகராஜ் அவர் இப்படி எப்படி போகும் சொல்லியிருக்காங்க. பேச மூடிரும். ஓட்டக்கிட்ட ஏதாவது இருக்கா? அப்பா இல்ல. ஏங்க என்னங்க சிரிச்சிட்டு தள்ளி படுங்க. மூடிட்டு படுக்கிறேன். Baby, you sweet towel baby. ஆமா, ஏன சத்த இப்படி சொன்ன? அவங்க பயந்து போயிருக்க போறாங்க. இல்லனா ஒருத்தர் கீழே ஒருத்தர் கட்டில்ல படுப்பாங்க மாமா. இப்படி சொன்னதுனால 2 பேருமே கட்டில்ல தான் படுப்பாங்க. அதனால தான் சொன்னேன். எத்தனை நாளைக்கு தான் காரணம் இல்லாம பிரிஞ்சிருப்பாங்க? 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏன் தள்ளி தள்ளியே இருக்கணும்?
அதனால இப்படிலாம் ஏதாவது செஞ்சாதான் ஒண்ணு சேருவாங்க. சரி, பாலை குடிங்க. குடிச்சிட்டீங்களா? நான் கிளாஸை வச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க தூங்காம? தெரியல, பால் ஆத்தின்னு இருக்கிறான். பால் எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், படுத்து தூங்குங்க. உனக்காகலாம் ஆத்தலாம் உள் பேபி, நாகராஜனுக்காக ஆத்தின்னு இருக்கிறேன். யாருக்கு? நாகராஜனுக்கு. நாகராஜன்? ஏங்க ஏன் அவர் ஆத்தி வச்சதை குடிப்பாரா? இல்ல அமுல் பேபி, சூடா வச்சு அத்தை குடிச்சு நாகராஜனுக்கு வாய் பொத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். வாய் பொத்து போன கோவத்துல பக்கத்துல இருக்கிறவங்கள தானே பொட்டுன்னு போட்டுரும். பொட்டுன்னு போட்டுருமா? அதுவும் நீதான் கட்டில ஓரத்துல படுத்துன்னு இருக்கிற, அப்போ நீதானே அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருப்ப. கோவத்துல உன்னை கொத்திச்சுனா? குத்திருச்சுனாவா? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவள் பேபி நான் ஆத்தி வைக்கிறேன். நான் இருந்தாலும் கணவனே கண் கண்ட தெய்வம் இல்லையா? ஏங்க அப்படியேனாலும் நான் கீழே படுக்கலே, மேல தானே படுத்திருக்கேன். கட்டில் மேல எப்படிங்க பாம்பு ஏறி வந்து கொத்தும்? என்ன அவள் பேபி லூஸ் மாதிரி பேசினு இருக்கிற? அந்த மிருகங்களெல்லாம் காட்டுற சேனல் பேருனா? அது டிஸ்கவரி சேனல். அந்த டிவில பார்த்தது இல்லையா? அதுல பாம்பு மொரத்துலாம் ஏறும். அப்படி இருக்கிறப்ப தமா துண்டு கட்டில ஏறாதா? ஐயோ டைம் ஆயிடுச்சு, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா நாகராஜரு கோச்சிக்கு போறாரு. நாகராஜா, உனக்காக பாலெல்லாம் வச்சுக்கிறேன். வந்தோமா குடிச்சோமா போனோமான்னு இருக்கணும்னா. என்ன வேண்டிக்கிறாங்க இவங்க? வேற ராமநாராயணன் படத்துல வேற 20 அடி பாம்பு மாதிரி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன வேண்டிக்கிறாங்க விட்டு கேட்போம். பயன்தான். சரி அவள் பேபி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏங்க என்னங்க இதான் சாக்குன்னு நல்ல ஒட்டி 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 படுக்கிறீங்களா? அப்பெல்லாம் படுக்கூடாது. உங்க ரொமான்ஸுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. அப்படியே ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டாலும் ஏதோ பாம்புக்கு பயப்படுறிய, பக்கத்துல பட்டா நீ தைரியமா இருப்பியன்னு பக்கத்துல பட்டா ரொம்ப தான் பண்ற. நீ எங்கயா போய் பார்த்து தலப்ப. வாவா எங்க போறது? ஓவராதான் பண்றாங்க. எவ்வளவு கேப் இருக்கு? 1 அடி 1.25 அடி. இது போதும் நினைக்கிறேன். இந்த கேப்லயே மெயின்டைன் பண்ணி படுத்துறோம். அதுதான் கரெக்ட். இதுதான் இவங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இவங்க இந்த சைடு திரும்பி தூங்கிட்டாங்க. அங்க நாகராஜா வருவான். என்ன மகுடி மியூசிக்லாம் கேக்குது? நாகராஜா, வந்தோமா பாலை குடிச்சோமா போனோமான் இருக்கணும். என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாம வந்த வழி தெரியாம போயிடணும்ன. ஓகே இல்ல, குட் பாய் இல்ல, என்ன எப்படியாவது காப்பாத்திருப்பா. ரொம்ப பயன்ட்டான் போலகுதே. இப்ப நம்ம ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? என்ன விலகி போடுக சொல்ற? இப்ப பாரு. நாகராஜா வந்துட்டானா? உசு உசுன்னு சத்தம் கேக்குது. எங்கிருந்து வருது? இசுன்னு சத்தம்
இந்த பக்கத்துல இருந்து வருதா? வேணாம். அப்ப பாம்பு இந்த சைடுல இருந்து வந்துச்சுன்னா பேசாம படுத்துரும். இருட்டுக்குள்ள இருந்து எங்க இருந்து உசு உசு சொல்லுதுன்னே தெரியலையே. வேணாம் வேணாம், மண்டையில போட்டுச்சுன்னா. இவங்க வேற நிம்மதியா தூங்குறாங்க. நம்ம ரொம்ப எச்சில படுத்திருக்கோமோ? பேசாம கொஞ்சம் தள்ளி படுத்துரும். அப்பா நாகராஜா, என்னை காப்பாத்துப்பா. எங்கிருந்து சத்தம் வருதுன்னே தெரியலையே. கரெக்டான டைமிங். இது சரி வராது. பேசாம நம்ம ரவுடி பேபிக்கு அந்த பக்கம் போய் படுத்துருவோம். கரெக்ட், இதுதான் நமக்கு சேஃப். என்ன பண்றவங்க பேபி? ஏங்க ஏங்க என்ன கட்டி பிடிச்சீங்க? என்னது? நானு உன்னை கட்டி புடிச்சேன். என்னங்க விலகி படுன்னு சொன்னதும் நான் பாட்டு தள்ளி வந்து சிவனேன்னு பத்துன்னு கேட்டேன். என் மேல வந்து பாஞ்சிட்டு. பாஞ்சிட்டா? ஆமா, அன்னைக்கும் இப்படிதான் பண்ண. என்னைக்கு? கற்பாம்பூச்சின்னு போய் சொல்லி ஒரு நாள் இப்படிதானே என் மேல பாஞ்ச. இப்போ அது பொய்ன்னு சொல்லாதீங்க. உண்மையிலே அன்னைக்கு கற்பாம்பூச்சி வந்துச்சு தெரியுமா? இங்க பாரு அமல் பேபி, உனக்கு என் கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அத நேரடியாவே சொல்லலாம். நான் யாரு உனக்கு? உன் பொண்டாட்டி தானே. என்னாண்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுல்ல. ஹலோ, என்னங்க ரொமான்ஸும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆட ஓவரதான் போயிட்டு இருக்கு. அதானே பார்த்தேன், நீ பண்ணிட்ட. என்னது? என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல. இப்பெல்லாம் வாய்க்குள்ளே என்னமோ பேசிக்கிறீங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்றீங்க. இப்ப எது நீ என் மேல பாஞ்ச? அத்த முதல்ல சொல்ல. அது ஒண்ணு இல்ல, இந்த பாம்பு வர மாதிரி இசு இசுன்னு சத்தம் கேட்டுச்சு. எப்படி? இப்படிதாங்க கேட்டுச்சு. சரி சரி, மேல சொல் மேல சொல். அதான் ஒரு பயத்துல உங்களை தாண்டி அந்த பக்கம்
போயிடலான்னு ட்ரை அன்னைக்கு பண்ணேன். கற்பம்பூச்சி இன்னைக்கு பாம்பா? ஐயோ சத்தியமாங்க உண்மையதாங்க சொல்றேன். பாம்பு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க, உசு உசு உசுன்னு. சரி அப்படியே வச்சுக்குவோம். உனக்கு அந்த பக்கம் போய் படுக்கணும்னா கட்டில விட்டு இறங்கி இப்படியே வந்து பத்துக்க வேண்டியதானா? அதுன்னு என் மேல அப்படியே பாஞ்சு போறது. அப்ப நீ சொல்லறது போய் தானே? இல்லங்க ஏங்க, பாம்பு கீழே இருக்குன்ற பயத்துல இப்படியே டிராவல் பண்ணிடலான்னு வந்தேன். அதான் இவனுங்கெல்லாம் ஜென்மத்துல ரொமான்ஸ் வராது. ஏங்க என்ன இப்ப ஏதோ சொல்லிட்டு படுத்தீங்கல்ல, அப்ப சொன்னதான் இப்பவும் ஒன்னும் இல்ல. படு. ஒண்ணுமே புரியல. பாம்பு வேற நம்மள போட்டு இப்படி படுத்துது. காலையில எந்திரிச்சதும் நாகராஜனுக்கும் அந்த குட்டிக்கும் பாம்பு புத்துல பால் ஊத்திடணும். கரெக்ட். ரவுடி பேபி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? நான் அந்த பக்கமா படுத்துக்கவா? இந்த பக்கமா படுக்கணும்னா கட்டுல விட்டு கீழே இறங்கி வந்து இந்த பக்கமா வந்து பத்துக்கோ. ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? கீழே கால் வச்சிருந்து பாம்பு போட்டுச்சுன்னா என்ன பண்றது? இப்போ உனக்கு என்னதான் வேணும் உனக்கு? என்னங்க கோவப்படுறீங்க? அதே மாதிரி கிராஸ் பண்ணோன்னு சொல்லி என் மேல பாஞ்சி ரொமான்ஸ் பண்ண அதானா? இல்லங்க. சத்யா, என்ன ராத்திரி நாகராஜ வருவான்னு சொல்லி நான் அண்ணனை பயமுறுத்தினது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குமே. ஆமா ஆமா, அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அத சந்தோஷமா சொல்லாம ஏன் இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க? ராத்திரி பூரா உன்னொன்ன நாகராஜன் வருவான்ற பயத்துல ஜன்னி வந்த மாதிரி நடுங்கின்னு குப்புற அடிச்சுன்னு படுத்து தூங்கிட்டான். ஜன்னி வந்துருச்சா? ஐயோ வாங்க என்னன்னு பாப்போம். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. என்னென்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, லைட்டா ஃபீவர் மாதிரி இருக்கு. அண்ணே நான் நாகராஜா வருவாருன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு இப்படி பயத்துல ஜுரம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஐயோ என்னங்க? ஓ, நாகராஜனுக்கு பயந்து ஜுரம் வந்துச்சு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நான் தான் நேத்தே சொன்னேனே, நான் பாம்பெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சு அப்படியே ரைட் ஹேண்ட்ல பொழைச்சு போன்னு விட்டுருவேன்னு. அந்த மாதிரி தான் என் கேரக்டர். நான் தான் நேத்தே சொன்னேனே. இப்படி சமாளிக்கிறான் பாரு ஒன்னு. ஆக்சுவலி இது புது ஊர்ல, புது தண்ணி, கிளைமேட் வேற சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா 2 டேப்லெட் வாங்கி சாப்பிட்டா எல்லாமே கியூர் ஆயிடும். யா, ஹெல் பி ஆல் ரைட். அண்ணே இந்த மாதிரி ஜுரத்துக்கெல்லாம் எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டோம்னே. அப்புறம் அதுக்கு இங்க வேற ஒரு வைத்தியம் இருக்கு. என்ன நாட்டு வைத்தியமா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி இட்ஸ் a பெஸ்ட் சாய்ஸ். அவள் பேபி வேணாம், நீ ஆஸ்பத்திரியே போ. ஏங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, ராங். அலோபதியோட நாட்டு வைத்தியம் தான் எப்போதுமே பெஸ்ட்டுங்க. அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காருங்க.
எனக்கும் ரொம்ப நாளா இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். சிஸ்டர், shall we move to நாட்டு வைத்தியசாலை? அண்ணே, நாம அங்க போக வேண்டியது இல்லைன்னு, அப்புறம் அவங்களே இங்க வருவாங்க. ஓ, மொபைல் ஹாஸ்பிட்டல். பரவாயில்லையே, வில்லேஜ்லாம் இப்போ பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. பாருங்களேன், மொபைல் ஹாஸ்பிட்டல்லாம். வர சொல்லுங்க சிஸ்டர், இங்கேயே பாத்துடலாம். சரிண்ணே, நான் போன் எடுத்து கால் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போய் பண்ணுங்க. ரசதி எல்லாம் எடுத்து வச்சுட்டலமா? இந்த மாப்பிளையும் வாங்கிட்டு வந்துட்டான். ரசதி, இந்த பூஜைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன். ராசாத்தி, வைத்தியம் பாக்குறதுக்கு எதுக்கு இவ்ளோ பூஜை சாமான்லாம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஊசி போட்டா சரியா போயிடும். அது எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ பண்ணிருக்கீங்க? ஏங்க சும்மா இருங்க. அண்ணா, உங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு சிஸ்டர். ஆக்சுவலி இவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அதனால தான் இவங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க. அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால இவங்க பேசுறதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். பூசாரி வந்துட்டாரு, பூசாரி வந்துட்டாரு. எல்லாம் தயாரா இருக்கா? சாமி, தாமதிச்சா கருப்பனுக்கு பிடிக்காது. எல்லாம் தயாரா எடுத்து வர சொல்லு. சத்யா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லு. ராசாத்தி, இந்தா. இந்தா. நேத்து வீட்டுல கவுச்சி சமைச்சீங்களா? ஆமா சாமி. கவுச்சி கருப்பனுக்கு ஆகாதுன்னு தெரியுமில்ல? சுத்தம் தான் முக்கியம். சாமியார் பவர்ஃபுல் சாமியாரா இருப்பார் போல இருக்கு. அப்படியா? ஒரு சொம்ப வச்ச கண்டுபிடிச்சிட்டாரு. கருப்பா வா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா பண்ணலாம் பேபி. நீங்க சும்மா இருங்க. சாமி எவ்வளவு பவர்ஃபுல் பார்த்து நானே பிரமிச்சு போயிருக்கேன். நீங்க இந்த மாதிரி எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப பாருங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் மெடிசன். நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டது இல்ல. பேசாதீங்க. யாரு இந்த? அவரு உட்கார சொல்லு. உட்காருங்க. என்ன ஸ்டார்டிங் ப்ராப்ளமா? வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க, தெய்வ குத்தம் ஆயிர போது. வாயிலடிக்க. கருப்பு மன்னிச்சிரு. பைத்தியமே. வாய் எப்படி வச்சிருக்காரு? இதுக்கு இப்ப மோப்பம் பிடிக்கிறாரு? அவர் சுத்தபத்தமா இருக்காரான்னு செக் பண்றாரு. ஓஹோ. கருப்பா. ஏன் சாமி இப்படி பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த உடம்புல இருந்து வேற ஒரு குரல் கேக்குதா? ஆமா சாமி, கேக்குது. எனக்கு கேட்கலையா? முடிய விளக்கையா கேக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது பயத்துல வந்த ஜுரம் கிடையாது. இந்த உடலுக்குள்ள ஒரு தீய சக்தி பூந்திருக்கு. ஆமா, தீய சக்தியா? அதான் இந்த உடம்ப ஆட்டி படைச்சிருக்கு. எந்த உடம்ப சாமி? இந்த உடம்புலதான். இந்த உடம்புலையா? ஏங்க காப்பாத்துங்க. இந்த உடம்புலதான். அப்பா. என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? அப்பா. ஐயோ, கருப்ப சொல்லி வந்தவனா என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? கேட்ட நீங்க தான் கேக்குறீங்க. அடிக்காதயா. இந்த உடம்பு விட்டு போறியா இல்லையா? ஓ சிஸ்டர், அண்ணே, இந்த ஆள் இந்த அடி அடிக்கிறாரு. கருப்பா,
அப்பா ஒழுங்கா ரவுடி பேபி சொன்ன மாதிரி ஊசி போட்டுதான் சரியா இருக்கும் போல இருக்கு. உடம்ப விட்டு போ. அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன. ரொம்ப கைராசியான பூசாரி இவரு. என்ன கோளாறு எதனால ஜுரம் வந்துச்சுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு விரட்டிடுவாரு. அதுக்கப்புறம் ஜுரமே உங்களுக்கு வராது. அதுக்கு இல்லங்க, நான் சொல்றதே வேற. என்ன பேசிட்டு இருக்க சாமி என்ன விட்டுருங்க. போறியா இல்லையா? நான் எங்க போறது சாமி? கருப்பன் காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப போறியா இல்லையா? இறங்கி போ. புளி மூஞ்சி நான் போறேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டான் போல இருக்கு. பேசாம போயிடுறேன்னு சொல்லி நான் போயிடுறேன். அப்படி வா வலிக்கு. பாத்தீங்களா? கருப்பனுக்கு தாமதிச்சா பிடிக்காது. உடனே போ. போயிட்டேன். பாத்தீங்களா? அது வாயாலேயே சொல்லிடுச்சு. போயிடும். ஆமாங்க போயிடுச்சு. இது சாதாரண கனி இல்ல. எப்பவுமே இத கையில வச்சுக்கோ. இந்த கனி உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ சுத்தபத்தமா இருக்கணும். சரி சாமி. ரொம்ப நன்றி சாமி. கருப்ப காணிக்க கேக்குறான். என்னங்க பண்ணும்? காசு ஏதாவது இருந்தா கொடுங்கண்ணே. இருக்குங்க. கருப்ப காணிக்க கேக்குறான். கருப்ப சில்லறையா கேக்குறான். பிரபு சில்லறை இருந்தா கொடுத்துட்டேங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. கருப்ப என்ன கூப்பிடுறான், வர்றேன். சரிங்க, சீக்கிரம் போங்க. என்ன காகில் பண்றாரு? ஐயோ, அவர் காகில் பண்ணலங்க, கருப்பனை கண்ட்ரோல் பண்றாரு. இவனை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. பரவாயில்ல சாமி. வாங்க சாமி, வாங்க போங்க. சாமி, எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி? பாத்தீங்களாண்ணே, பூசாரி மந்திரிச்சுதான் அதுவே போயிடுவான்னு சொல்லிருச்சு. சொல்லலன்னா தான் அந்த ஆள் அடிப்பானே. என்னென்ன? இல்ல போயிடுச்சுல, விட்டுருங்களேன் ப்ளீஸ். 5 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருந்தா சரியா போயிருவோம். இப்ப பாரு 500 ரூபாவும் கொடுத்து ஆட்டியும் வாங்கிக்கிறேன். இதுங்களெல்லாம் வச்சுன்னு. அண்ணே, அவங்க கிடக்குறாங்கண்ணே. உங்களுக்கு சரியாயிருச்சுல? அது போதும். சரியாயிடுச்சு. சந்தோஷம். சரியாயிடுப்பா. ஓகேங்க. காப்பாத்திட்ட ராசாத்தி. அந்த கருப்பை துருநூறு எடு. அப்பா கருப்பா, இவன் இந்த வருஷம் ஆச்சு முடிய வெட்டணும்பா. காப்பாத்துப்பா. ஐயோ, காப்பாத்துக்க. நம்மள பார்த்தா அவ்வளவு பயமாவா இருக்கு? இப்படி பயந்து ஓடுறான். மாப்ள, இப்ப நம்ம எங்க போறோம்? டேப்லெட் வாங்கடா. டேப்லெட்டா? எதுக்கு? அதான் அந்த பூசாரி மந்திரிச்சதுல அந்த பேய விட்டு போயிட்டேன்னு சொல்லிருச்சுல. அது ஒண்ணும் பேயும் சொல்ல, பூதமும் சொல்ல. நான் தான் அந்த ஆள் அடி தாங்க முடியாம சொன்னேன். ஏண்டா, அப்ப அந்த பூசாரி டுபாகூரா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தப்பு தப்பு தப்பு. டேய் சுமாரா. டேய், அப்ப அந்த பூசாரி மந்திரிச்சு கொடுத்ததெல்லாம் வேலைக்கே ஆவாதா? அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாருல, இத கையில புடிச்சிருந்தா ஒரு தெம்பு வந்த மாதிரியே இருக்குடா. கருப்புனா சும்மாவா இருக்கணுமே, தெம்பு வரணுமே. ஏன்னா இந்த சில்லாவிலேயே அவரை விட்டா சிறப்பான பூசாரி வேற யாருமே கிடையாது. இங்க பாருங்க, அவரு கடுமையான பக்திமானு. அதுலயும் சுத்த பத்தத்துல அவரை அடிச்சுக்கிறதுக்கு இந்த சில்லாவிலேயே ஆளு கிடையாது. இத சொன்னீங்களே, இது ரொம்ப கரெக்ட்டுங்க. அத நான் அந்த சொம்பு விஷயத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன பண்றானுங்க கூட்டமா? சீட்டு விளையாடுறானுங்களா? அதுவா? அது கல்லா? பாஸ், நான் குடிச்சதே இல்ல பாஸ். குடிக்கலாமா? ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ். ஏங்க, அதுக்கு உங்க தலைவன் முதல்ல ஒத்துக்கணுமே. ஐயோ, அவனை நான் பாத்துக்கிறேன். இங்க வாயா.
சரி சரி அப்ப சரி நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ 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 என்னாச்சு? ஓ மாப்ள கொஞ்சம் வண்டி நிறுத்துறா. டேய் எதுக்குடா? நிறுத்துன்னு சொல்றேன்ல. என்னடா? இல்ல மாப்ள, எனக்கு லைட்டா பைத்த கலக்குது. டேய் நேரம் கட்ட நேரத்துல உனக்கு வயித்து கலக்கிட்டு இருக்கு. சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ, டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். என்னடா? டேப்லெட்லாம் வேணாம் மாப்ள, அவ்வளவு நேரம்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். டேய் இங்க இறங்கி என்னடா பண்ணுவ? அது ஓபன் பிளேஸ்ல. சொல்றா பிரபு சார், ஓபன் ஸ்பேஸ்ல போறதெல்லாம் கிராமத்துல சகஜம். சரி சரி இறங்கி தொலை. அப்புறம் ஊரை நாடடிச்சிடாத. நீ ஊரை நாடடிச்சாலும் பரவாயில்ல, காரை நாடடிச்சிடாத. இறங்குடா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நீ போய் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவியா? அதுக்குள்ள நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுவனா? போகும்போது நீ அப்படியே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்குவியா? ஓகேவா? இறங்கு. சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம். எங்க எங்க நீங்க எங்க இறங்குறீங்க? அது ஒண்ணு இல்ல பிரபு சார், மாப்பிள்ள லொகேஷனுக்கு புதுசு இல்லையா, அவர் வாட்டுக்கு எங்கேயாவது போய் குத்த வைக்க அங்க ஏதாவது பாம்பு புத்து இருந்து படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுன்னா அதனாலதான் லொகேஷன் காட்டலான்னு ஹெல்ப் பண்றதுக்காக போறேன். இதுல என்னங்க இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? இல்லங்க பரவாயில்ல, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரி போங்க. நல்லது நல்லது. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளையா, நீங்க பத்திரமா போய் மாத்திரையை வாங்கிட்டு வாங்க. வந்துட்டா, சீக்கிரம் வாடா. பார்த்து வாங்கிட்டு வாங்க, நாங்க இங்கே பாய் இருக்கோம். மாப்ள. அப்பாடா போயிட்டா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் பேசும் கலையாகுமா? யோ அது வேற கல்லியா, இது வேற கல்லியா? யோ இருக்கட்டும்யா, சந்தோஷத்துல பாடுறப்போ இலக்கணம்லாம் பார்க்க கூடாது. யோ எச்சி ஊறுதியா, வாயா போய் குடிக்கலாம். வாயா. என்ன வாயாங்கற? வாயா இரியா கூட்டு வாயா. வாயா ஓட முடியாது என்னால. யோ